அந்த ரிசல்ட்ஸ் எடுத்து இப்போது ஏலெவல் படித்து கொண்டிருக்கிறேன். எம்பஸ் போவேன். இப்போ வந்து எங்கள் உறவுகள் வந்து ஓட வலுக்கட்டினோம், தங்கச்சி மேர் அம்மா மேர் எல்லாரும். இவருக்கு வந்து காதும் கேட்காது வாயும் ஓடுற பாருங்க. அந்த பிள்ளையோட சேர்ந்து அந்த பிள்ளைய மோட்டிவேஷன் இதில் வெட்டி சொல்லி இல்லை, நீங்கள் ஓடணும். அண்ணா என்னென்னா நீங்கள் இதுக்கு முதல்ல இப்படி எங்கேயாலும் ஓடி இருக்கிறீங்களா? எங்கே தங்கன்ற பிள்ளைய பார்க்கும்போது பார்க்கணும். நான் பார்த்த வகையில் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் பாருங்க ஓடணும்னா இன்னொரு ஆள் உங்களுக்கு மாகாணம் மட்டும் போயிருக்கிறீங்க. ஓகே. எங்கள்ட உறவுகளுக்கும் வந்து ப்ரைஸ் கிவிங் மாதிரி ஒன்று செய்து எல்லாரையும் லெவல் படித்து இப்போ லெவல் ஃபஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் படிக்கும். ஓகே, வாழ்த்துக்கள். வணக்கம் ரோவலே. நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா முள்ளத்தில் நிற்கிறோம். ஏன் முள்ளத்தில் வந்து நாங்கள் அதையும் சொல்கிறோம். இன்றைக்கு வந்து எங்கள் மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு வந்து இன்றைக்கு விளையாட்டு போட்டி செய்யணும். அது வந்து வயசு இல்லாமல் எல்லா வயசு கிடைக்கலன்னு சரி, நீங்கள் பார்த்தாலே ஆசையாக இருக்கும். எங்கள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட எங்கள் உறவுகளும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்து கொண்டு தங்களோட இதுகளை செய்யணும். டீச்சர் மேர் அவைகளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண பார்க்க ஆசையாக இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு தான் இன்ட்ரோ கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், முடிஞ்சால் எப்படி இருக்குன்னு சொல்லி முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்சால் ஒரு சப்போர்ட் பண்ணி அவைகளுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்க மூலமாக கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் இப்படி காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக ஈட்டியர்கள் நடந்து கொண்டிருக்குது. இப்போ அதில் 3 பேர் கலந்து கொண்டு சிறப்பிக்கணும். நாளை தொலைதீர்வு அமைப்பினர் அதே போன்று ஏஜுலங்கா நிறுவனத்தார் மற்றும் ஜசாஸ் நிறுவனத்தார் மற்றும் திருவலம் அறக்கட்டளை அமைப்பினர். இது முழுக்க நடத்தப்படுற நிகழ்ச்சி வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கான ஈட்டியறிதல் அடுத்த கட்டமாக நடக்க போகுது. அதுக்கு தான் அக்காமர் வந்து கொண்டு வைக்கணும். என்னத்துக்காண்டி இது வந்து நடத்தப்படுதுன்னு பார்த்தா அவையில் ஊக்குவிக்கும் முகமாக அவையில் தோல்வியை கண்டு சோண்டு போகக்கூடாதுன்றதுக்காக இது ஏற்பாடு பண்ணி நடத்தப்படுதான். லேண்டிங் பிளாச்சிட்டானோட அண்ணா முதல் நல்லா அறிஞ்சார். இப்போ வந்து லேண்ட் கொஞ்சம் தூரம் போயில முன்னுக்கே விழுந்துட்டு இப்போ பெண்களுக்கு ஆனால் ஈட்டியறிதல் நடக்குது. அதில் என்ன முன்னுக்கே விழுந்துட்டு நம்மக்கு 2வது சான்ஸ் கொடுக்கணும். தெரிய சொல்லிக்கணும். இதற்கு அம்மா மேர் அக்கா மேர் தான் ஊட்டி அறிஞ்சவையல். ஊட்டி அறிஞ்சவையில் வேல் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு போட்டாச்சு. இனி ப்ரெஸ்கிங் நடக்கும். இல்லை இப்போ குண்டறுதல் நிகழ்வு நடக்க போகுது. அதுக்கு தான் ஆயத்தமாகி கொண்டிருக்கணும். தடுப்போம்.
இதில் வந்து மாற்றுத்திறனாளி ஆண்களுக்கான குண்டறிதல் நிகழ்வு இப்போ நடக்க போகுது. அதுக்கு தான் அண்ணாக்கள் வந்து ரெடி ஆகிட்டினா. இதே மாதிரி பெண்கள் காலையில் ஐயா கொஞ்சம் பிறகு அடுத்த 2ஆம் கிலோ வாங்கலாம். அண்ணாதான் இப்போ கூன தூரம் மறைஞ்சிருக்கார். உள்ளவே மாற்றுத்திறனாளி அன்னையாக்களுக்கானதான் போட்டி நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. ஃபுல்லாகவே மாற்றுத்திறனாளி சிறுவர்களால் தான் இது வந்து கீறப்பட்ட ஓவியங்கள். எங்களோட ப்ரொஜெக்ட்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் உட்பட்ட கல்வி 11 வயசுக்கு உட்பட்ட டிசேபிள் பிள்ளைகளும் நார்மல் பிள்ளைகளும் சேர்ந்து செய்த ஒரு விஷயம். எங்களோட நோக்கமே வந்து டிசேபிள் பிள்ளைகளே நார்மல் பிள்ளைகளே தனித்தனியாக படிக்கிறதோ இல்லை விளையாட்டுகளை ஈடுபடுத்துறதோ இல்லை வேறு ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்துறதோ எல்லாரையும் ஒன்றாக நடத்துங்க, ஒன்றாக படிப்பீங்க, ஒன்றாக விளையாட்டுகளை ஈடுபடுத்துங்கிறது தான் எங்கள் முழு நோக்கம். அதில் பள்ளிக்கூடங்கள் இருந்தோ சைடில் இருந்தோ வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் 2 பிள்ளைகளையும் விட்டால் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அடிபடுங்கள், இல்லாட்டி பிள்ளைகள் ஏதோ ஒரு நார்மல் பிள்ளை தங்களோட பிள்ளையை வந்து மனம் புண்படுத்துகிற மாதிரி நடந்துருமென்றது தான் நவீன நோக்கம், அவனே கருத்து. அப்போ நாங்கள் அதை வந்து முறியடிக்கிற விதமாக தான் நாங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் யூனிட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதே ஸ்கூலில் இருக்கிற நார்மல் பிள்ளைகளையும் எடுத்து 2 பிள்ளைகளையும் சேர்ந்து அவையில் வந்து இந்த செய்ய வேண்டியது நல்லபடியாக எந்த வித அடிபாடோ இல்லாட்டி எந்த வித தாக்கமும் இல்லாமல் இது சந்தோஷமாக இருக்கும். சில இடங்களெல்லாம் வந்து இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து அதை தெரியலன்னு சொல்லி சொன்னால் நார்மல் பிள்ளை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பிள்ளையை வந்து கீறுறதுக்கு கையை பிடிச்சி படியாக கீறுங்க, கலர் அடிக்கிறீங்க. ஸோ பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது. ஸோ எங்களோட நோக்கம் வந்து தனித்தனியாக இல்லாமல் 2 பேரையும், அதாவது நார்மல் மற்றது வந்து டிசேபிள் பிள்ளைகள் 2 பேரையும் சேர்த்து படிப்பீங்கோ. சில பிள்ளைகளை வந்து படிப்பிக்க இல்லாமல் தான் இருக்கும். அதுக்காக தனியாக விடாமல் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அதாவது 2 பிள்ளைகளையுமே சேர்த்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் வந்து மார்னிங் ப்ரேயர்ஸ் இருக்குது தானே, ப்ரேயர்ஸ் இல்லை அவையிலையும் வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டியோ இல்லாட்டி ஒரு செயற்பாடு, ஒரு கதையோ பாட்டோ இதோ ஒன்று சொல்ல விடுங்க. அதுதான் நாங்கள் இது வரைக்கும் வந்து அட்வொகேட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ என் பேர் வந்து தேசிந்தன். நான் ஜசாக் என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறேன். அட்வொகசி ஆஃபீஸராக முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்டில் அட்வொகசி ஆஃபீஸராக இருக்கேன். ஓகே, நன்றி அண்ணா. இப்போ தேசிய கொடி ஏற்றல் நிகழ்வு நடக்குது.
இது கொடிகளை மீட்டப்பட்டு வானில் பறக்குது கொடிக்கம்பத்தில். மாறி மாறி கிடைக்கல நல்லா ஆளா கொடிகளை ஏற்றி போட்டிகளை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வு சிறப்புவதற்காக தங்களுடைய உற்சாகங்களை வழங்கி அமைந்திருக்கின்ற தன்னார்வ தொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே தகமதாங்கி நடாத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய புலிக்குடிப்பு பிரதேச செயலாளர் மற்றும் இந்த நிகழ்வினை எங்களுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர்களுடைய உத்தியோகர்கள் அனைவரையும் வரவேற்கிறது. அதோடு இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வதற்கு பல சிரமத்தின் மத்தியிலும் இதில் வர இவ்வளவுங்களோட சகோதரங்களும் முள்ளியவளை போய் தங்களோட உயரம் பாய்தலும் நீளம் பாய்தலும் போட்டிகளை செய்துட்டு இப்போ எங்களோட இவ்வளோ உறவுகளும் வந்தவையல் இப்போ வந்து இனி இங்கே இருக்கிற ஓட்டம் அப்படியான நிகழ்வுகளை நடத்தி அப்படியே வந்து அவையில் நிகழ்வை நிறைவு செய்ய போயினோம். அதுக்கு தான் இப்போ வந்திருக்கணும். அங்கே உறவுகள் இப்போ போய்கொண்டிருக்காங்க. இந்த கலப்பில் வந்து இப்போ போய் இருப்பிடங்களில் இருந்து ஆறை போட்டு இப்போ வருவினோம். இப்போ எங்கள்ட இந்த உறவுகள் வந்து கண் இல்லாத எங்களோட உறவுகள், பார்வையற்ற எங்கள்ட உறவுகள் வந்து இவர் வந்து பார்வையற்ற எங்கள்ட உறவுகள். அவையெல்லாம் இப்போ குண்டறிதல் நிகழ்வு இப்போ நடக்குது. கட்டிக்காரன் உறவு அவர் வந்து மற்ற அண்ணா வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு கட்டிக்காரன் அண்ணா. இதில் வந்து இப்போ கேக்கள் வந்தவேல் அதில் எங்கள்ட அனுஷன் அண்ணா வந்து இப்போ கேக் எடுத்துட்டார் சாப்பிட. இதில் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேருந்து ஒவ்வொரு டீச்சர் மாதிரி கூட்டி வந்திருக்கணும். ஒவ்வொரு இடத்துலேருந்து வெளியோயா இங்கால சுதந்திரபுரம், அதே மாதிரி அங்கால மாஞ்சோலை மற்ற ஓமந்த அப்படியான இடங்கள்லேருந்து கொண்டு வந்திருக்கணும். அந்தந்த டீச்சர் அவையில் கொண்டு போய் நம்ம விளையாட்டுகளுக்கு எங்கள் உறவுகளை என்னென்னா இவைகளுக்கு வந்து கண் தெரியாத ஒரு உறவை கண் உள்ள ஒரு உறவு வந்து இழுத்துக்கொண்டு ஓட போயிடுமா. இப்போ கண் இல்லாத வேலுக்கு தானே இந்த ஓட்ட போட்டி இப்போ நடக்க போகுது. இப்போ நீங்களும் இவருக்கு சப்போர்ட் ஓட போகிறீங்க. எத்தனை மீட்டர் இது? 100 மீட்டர். ஓகே ஓகே. ஒவ்வொருத்தராக அவளுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கணும். நான் ஏதாவது கதைக்கிறதுல தவறு இருந்தால் என்னை மன்னித்து கொள்ள வேணும். இதில் வந்து வாய் பேச முடியாத உறவுகள்லாம் இப்போ இது ஓட போயினோம். இதுக்கு அடுத்ததாக தானே அவையில் என்ன கண்ணை வந்து துணியால் கட்ட போயினோமா. இதில் வந்து வயசு அடிப்படையில் இல்லை, எல்லாரையும் தான் இதில் விடுபடுது. வயதுக்கு மூத்த ஆக்களையும் வயது குறைஞ்ச ஆக்களையும் உண்டாத்தான் விடுபடுது. ஏன்னா சமத்துவம் முக்கியமாக, சமத்துவமும் ஒற்றுமையும் பண்ணுறதுக்காகத்தானே இது நடத்தப்படுது. என்னென்னா அதில் ஒரு தம்பி வந்து சொல்கிறார், நீங்கள் அந்த அடிக்கிறத காட்டுட்டா மற்ற ஒரு அண்ணா சொல்கிறார் தொப்பியை கரெக்டாக ஓடினா. இதுலேயும் வந்து எங்கண்ட உறவுகளோடினா இதில் எங்கண்ட உறவுகள் வந்து வாய் பேச மாட்டினோம். இப்போ வந்து எங்களோட உறவுகள் வந்து வலுக்கட்டினோம். தங்கச்சி மேலே அம்மா மேலே எல்லாரும் இவளுக்கு வந்து காதும் கேட்காது வாயும் பேச மாட்டினோம். ரெண்டா ஒரு ஆள் வந்து இப்போ கூட்டிகிட்டு ஒரு ஆள் ரெக்கு இல்லாமல் ஓடும். இதுக்கும் வயசு எல்லாம் இல்லை, வயசு கூடினாலும் குறைஞ்சாலும்.
அண்ணா என்னண்டா நீங்கள் இதுக்கு முதல்ல இப்படி எங்கேயாலும் ஓடி இருக்கிறீங்களா? எங்கே? ஸ்கூலில் பல தடவை அப்படி ஓடி இருக்கேன். இன்னொரு ஆள் உங்களுக்கு வரைக்கும் போயிருக்கேன். மாகாணம் மட்டும் போயிருக்கிறீங்க. ஓகே. இப்படி ஒரு துணைக்கு உங்களோட வேறு ஓடுறதுக்கு. நீங்கள் எந்த இடம்? முல்லைத்தீவு கள்ளப்பாடு தெற்கு தீத்தக்கரை. தீத்தக்கரை. ஓகே. நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். சரி, இப்படி கேட்குறீங்களா? எந்த டிவி? நான் வந்து யூடியூப் சேனல் ரஞ்சித் பிளாக் ஆண்டு இருக்குது. எடுத்து போடுங்க. ஆமாம். கதைக்கு விரும்புறீங்களோ? என்னது சொல்கிறது? நீங்களே சொல்லுங்க. என் பேர் வந்து மிதுசன். ஓகே. நான் வந்து O level படித்து இப்போ A level ஃபஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். நான் O level 9 பாடம் பாஸ் பண்ணி 2V5C 2S அந்த ரிசல்ட்ஸ் எடுத்து இப்போது A level படித்து கொண்டிருக்கிறேன். எம்பஸ் போவீங்க? எஸ். அதுக்குங்கண்ணா வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் எங்கே இப்போ படிக்கிறீங்க? இனிய வாழ்வு. இனிய வாழ்வு இல்லம். அது எங்கே, எந்த இடத்துல இருக்குது? தேவிபுரம். ஆனாபுரம். தேவிபுரம். ஓகே, வாழ்த்துக்கள். உங்களோட ஆசீர்வாதத்தோட வெல்றதுக்கும் உங்களோட வாழ்த்துக்கள். இவர அப்பாவா? எஸ். சரி சரி. பொம்பளை பொறுத்த வரைக்கும் வேற எங்கள் அப்பா தான். ஓகே. இதில் எங்கள்ட உறவுகள் அடுத்த வந்து ஓட்டத்துக்கு ரெடி ஆகிட்டினா அப்படி ஓடுறதுக்கு ஆள் ஸ்பீட்டாக நிற்கிதுன்னு பாருங்க. இங்கே ஆள் ஓடுறதுக்கு அப்படி ஸ்பீட்டாக நிற்கிதுன்னு பாருங்க. விட்டா போய் ஓடிடுவானுங்க. ஆளை பாருங்க, நல்ல அக்ரோஷியாக தான் நிற்கிது. 5ஆம் ஆண்டுக்காக இடம்பெறுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள விளையாட்டுப் போட்டி போட்டிகளில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தவிர போட்டியிலே வெற்றி பெற்ற வீரர்களுக்கான எவ்வளவு அவையில் ஆர்வம் அடிக்கணும் பாருங்க. உத்தியோகத்தில் அழைத்து வருமாறு அன்போடு கேட்டிருக்கின்றோம். தடகள போட்டி 100 மீட்டர் சிரேஷ்ட பிரிவு சிவலிங்கம் ஸ்ரீதரன். சிவலிங்கம் ஸ்ரீதரன் யார் வெற்றி வேறு என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கான சான்று வழங்கப்பட இருப்பதனால் சுகணேசன் இதில் எங்கள்ட உறவுகள் எங்கள்ட தங்கச்சி எழுப்ப ஓட போயினோம். இதில் எங்கள்ட இன்னொரு 3 தங்கச்சியோட போயினோம். தங்கச்சி பறக்குறாவ ஓட்டத்தில். இப்போ நாங்கள் எதிர்பார்த்த ஓட்டம் வந்து இப்போ நடக்க போகுது. அவங்களோட கதைச்ச தம்பி தான் வெற்றியும் பெற்றுட்டார். அடுத்த 2 தம்பி ரெண்டு தம்பியாக ஓடினம். 2 பேரும் ஒரு விட்டு கொடுக்காம ஓடினா மேர் வெளி நம்ம தெரியா. அப்போதான் இந்த தங்கச்சி தான் ஓடி வெற்றி பெற்றவா. அந்த தங்கச்சி அப்போ அவட விட்டு கிடக்க ஓடுறதுக்கு
காது கேட்குமா இல்லையா வா நாங்கள் துணி காட்ட ஓடட்டா நல்ல ஒரு போட்டி கண்டு பேரையும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுக்க முடியும். தங்கச்சி தனியத்தானே போடுவா. வந்து 200 மீட்டர் ஓட்டத்துக்காக ட்ரக் வந்து மாற்றப்படுது. சில வாரம் எங்களோட 2 உறவுகளுக்கும் ஈட்டி அறிதல் குண்டறிதல் எல்லா போட்டியும் நடந்தது. என்ன காரணம்னா நாங்கள் வேற வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதால் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ அவளுக்கு வந்து பரிசு வழங்கினோம், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வணக்கம் அண்ணா, நீங்கள் என்னென்ன போட்டியில் கலந்து கொண்ட நீங்கள்? நான் இப்போ 100 மீட்டர் ஓட்டத்தில் கலந்து கொண்டிருக்கேன். தொடர்ந்து ஓட போகிறீங்க. வாழ்த்துக்கள், வெற்றி பெற. தேங்க்யூ அண்ணா வணக்கம். வீரருக்கான சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு. ஓட்டமோடி முதலாம் இடம் சதீஷ்கரன், இரண்டாம் இடம் சதீஷ்கரன் முதலாம் இடம், இரண்டாம் இடம் சி. சரி, உங்கள்ட்ட கேட்கணும் குறைக்க கூடாது. உங்களுக்கு என்ன கால் போனது? இரண்டாம் இடம் சி சிவகிருஷ்ணன், மூன்றாம் இடம் யுத்தத்திலேயா? சரி அண்ணா, வாழ்த்துக்கள், வெற்றி வர. கிருஷ்ணன் அண்ணாக்கள் எல்லாம் போட்டி போட்டு போட்டியில் வெற்றி பெற்றவை. இப்போவும் ஓட போயினேமா சொன்ன மாதிரி வெட்டிட்டீங்க போல நடக்குது. சரி, அடுத்த 200 மீட்டர் ஓட போறீங்களா? 200 மீட்டர் செய்துட்டீங்க, 3 தான் விளையாடலாம். சரி, ஓகே. நீ உங்களோட வாழ்த்து மெடல்களை போய் வேணுங்க. சரி, நான் அடுத்த வேலையை சந்திக்கிறேன். இதில் எங்கள்ட தம்பியாக்கள் 200 மீட்டரோட வந்திருக்கணும். என்னென்னா அந்த தூரத்தை பொறுத்து ரவுண்ட் வந்து மாறிக்கொண்டிருக்கும். அதால் வந்து ஒரு தூரத்தில் விடுபடுது. 200 மீட்டர் எங்கெங்கே வருதோ அங்கங்கே விடுபட்டு கிடக்குது. என்னென்று இதில் பார்த்தீங்கன்னா எங்களோட முழு உறவுகளும் சேர்ந்து அவைகளுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கணும். இதில் அவர் இவரண்டு இல்லாமல் எல்லாருமே அங்கே நின்று சப்போர்ட் பண்ணிக்கணும். அதால் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. வந்து அண்ணா அடிக்க போகிறார். ஓட விளக்கிட்டு மற்றும் இதில் வந்து 200 மீட்டர் ஓட்டம் உங்கள்கிட்ட தங்கச்சியாக்கள் ஓட பயணம். 2வது உறவுகளே இதில் பார்த்தோம்னா டீச்சர் மேர் வந்து அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவை அவைகளுக்கு எப்படி இருக்கணும்ன்றதை வந்து டீச்சர் மேர் தங்கன்ற பிள்ளையை பார்க்கும்போது பார்க்கணும். நான் பார்த்த வகையில் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் பாருங்க வேணும்னா அந்த டீச்சரை நான் காட்டின பிள்ளைக்கு போயெல்லாம் சொல்கிறேன், நெஞ்சுக்கு ஏதாவது செய்தாமல் இல்லாமல் ஓடுங்க தங்கச்சி. இங்கே அந்த டீச்சர் ஓடுற பாருங்க, அந்த பிள்ளையோட சேர்ந்து அந்த பிள்ளைய மோட்டிவேஷன். இதில் வெற்றி தோல்வி இல்லை, நீங்கள் ஓடணும், அவையிலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அந்த டீச்சரை பாருங்க. டீச்சர் ஓடுற அந்த பிள்ளைகளோட சேர்ந்து பார்க்கவே ஆசையாக தான் இருக்குது. உயரம் பாய்தல் தங்கச்சி வந்து வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி முதலாவது டீச்சரை பாருங்க. நிவில்ராஜ் மீராஜ். அடுத்ததாக வசந்தராஜ் வசந்தராசா புவீந்திரன். நான் சொன்னது உங்களுக்கு இப்போ தெரியுமா நினைக்கிறேன். டீச்சரை பாருங்க, பிள்ளைகளுக்காண்டி என்ன செய்யணும். சமூக சபை உத்தியோகத்தர் திருமதி இதில் வந்து பிரசாந்தினி அவர்களை 200 மீட்டர் தம்பியாக்களோடினா துணுக்காய் பிரதேச செயலகத்தில் இவளுக்கு வந்து காதும் கேட்காது, வாயும் பேச மாட்டோம். டீச்சரை பாருங்க, பிள்ளைகளுக்கு சொல்றா சொல்லிப்பட்டு அப்படி வர. தனுசலா பஞ்சலிங்கம் தனுசலா ஜெகநாதன் ஜெஸ்மிதா ஆகியோரை அழைத்து நிற்கின்றோம். 100 மீட்டர் ஓட்டம் ஜெகநாதன் ஜெஸ்மிதா. இப்போ என்னென்னா சக்கர நாற்காலி
இல்லை 3 பேர் தான் போட்டி போடினோம். சயன் வேலுகன் நேசநாயகம் திரு நேசநாயகம் மற்றும் சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர். சுபாசினி டி சில்வா. சுபாசினி டி அண்ணா வந்து ஃபர்ஸ்ட், அண்ணா வந்து செகண்ட். வாழ்த்துக்கள். கால் மற்றும் உடல் குறைந்த செயற்பாடு கட்டறிதல். சந்திரகுமார் சத்தியவாணி. சந்திரகுமார் சத்தியவாணி. சந்திரகுமார் சத்தியவாணி. சதாசிவம் சசிகலா. சதாசிவம் சசிகலா. சதாசிவம் சசிகலா. வாழ்த்துக்கள் அண்ணா, சொன்ன மாதிரி ஓடிட்டீங்க. ஐயா வந்து 3ஆம் இடமா பாரார். இப்போ இதில் எங்கள்ட தங்கச்சி ஆக்களை ஓடினா, அப்போ இந்த தங்கச்சியில சொன்னேன், தங்கச்சி 1ஆம் இடம் வரணும்னு சொன்னால் தாங்க வரையில தான் ஒரு ஆள் இருக்கிறாவா வந்து 1ஆவதாக வருவான்ட்டு. ராசரத்னம் இனியவன். நேபாளம் ரேணுகன் ராசரத்னம் இனியவன் ஆகியோரை அழைக்கின்றோம். இவா தானே ஃபஸ்ட்டாக வருவான்னு சொல்லி அந்த தங்கச்சி நான் சொன்னவா. இதில் வர தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட், அந்த தங்கச்சி சொன்ன மாதிரி இந்த தங்கச்சி ஃபஸ்ட்டாக ஆகிட்டா. இந்த தங்கச்சி செகண்ட், இந்த தங்கச்சி தேர்ட். ஒரு ஆள் போடுறா. உறவுகள் வந்து தர்மபாலன் பாலகிருஷ்ணன். அண்ணாமர் வேலாயுதம் பில்வராசா. போடுறதுக்கு ரெடி. வேலாயுதம் பில்வராசா. எங்கள்ட உறவுகளுக்கும் வந்து ப்ரைஸ் கிவிங் மாதிரி ஒன்று செய்து எல்லாரையும் வாழ்த்து போயிடும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களோட உறவுகளுக்கு வந்து இப்போ அவையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதுக்கு பரிசுகள் மற்றது சர்டிஃபிகேட்டுகள் கொடுத்து கொண்டிருக்கணும்.